M நிறை கொண்டு அச்சு ஆதியைச் சுற்றி இயங்கும் ஒரு துகள் F எனும் மாறாத விசையினால் அதன் ஆதியை நோக்கி இழுக்கிறது. போர் கொள்கையானது அதன் இயக்கத்தை விளக்க பயன்படுத்தப்படுகிறது எனில், nவது வட்டப்பாதையில் அதன் ஆரம் r மற்றும் வட்டப்பாதையில் துகளின் வேகம் v ஆகியவை n சார்ந்துள்ள முறை என்னன்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு விசை அதே போர் கொள்கையும் போது உங்களுக்கு அந்த எல்லோட மதிப்பு, அதே மாதிரி ஆரம் r இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அது வருகிற சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். Fங்கிறது மேல்நோக்கு விசை வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது மேல்நோக்கு விசை இருந்தால் F v²/r இது வந்து சமன்பாடு ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் L கோணம் வந்து L mvr நமக்கு தெரியும். அது NHP2π போர் கொள்கைப்படி HP2 மடங்கு இருக்கும் தெரியும். அப்போ இதுலேருந்து v எடுத்தோம்னா அந்த mr இதெல்லாம் கீழே அரைக்கலாம். அதுக்கு mr கீழே அரைக்கிட்டேன். v NHP2πmr ரெண்டாவது சமன்பாடு. இதுலேருந்து பார்த்தோன்னா v வந்து என்னது உங்களுக்கு ப்ரொபோஷனல் n ஆனால் இன்வெர்ஸ்லி opposed to r. சமன்பாடுலேருந்து பார்த்தோன்னா m/r அப்படி இருக்குது. இந்த v மதிப்பு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த v மதிப்பு இதை வந்து இங்கே பதிவிடுறோம். v²ங்கிறதால v மதிப்பு என்னது NHP2πmr ஹோல் ஸ்கொயர், ஏன்னா v²ங்கிறதால. அப்போ என்ன வரும் m/r n² h² by 4π² m² r² வரும் ஈக்குவல் டு f. அதான் இங்கே கொடுத்துருக்காது. சரியா? அது என்னது, இந்த m அடிச்சிருக்கோம், அடிக்கும் பொழுது இங்கே m வந்திருக்கு டினாமினேட்டில். n² h² 4π². அதே மாதிரி இந்த r வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு r³ இங்கே இருக்கலாம் பக்கம். அப்போ இந்த n²க்கும் r³ உள்ள தொடர்பு பார்க்கலாம். அப்போ r³ ப்ரொபோஸ் n² அப்படின்னா r ஈக்குவல் டு 2 கியூப் எடுத்திங்கன்னா n/2/3 வரும். இப்போ சமன்பாடுலேருந்து நமக்கு ஏற்கனவே என்னது v w n இன்னும் r தெரியும். இப்போ இந்த r வந்து ஏற்கனவே நம்ம என்ன முடிச்சிருக்கோம் n/2/3. இப்போ அதை இங்கே எழுதிட்டு இருக்கோம். இப்போ இங்கே n/2/3னா n அப்படி வச்சுக்கிட்டு இதை மேலே கொண்டு போனோம்னா n/-2/3 வந்துடும். இப்போ அடிமான சமமாக இருக்கும், அடுக்க போட்டுரும். இப்போ இங்கே பவர் 1ன்னு அர்த்தம். 1 - 2/3 வரும். n/-2னா உங்களுக்கு n3 - 2/3. அப்போ என்ன வரும் n/1/3. அப்போது v ப்ரொபோஷனல் டு n/1/3 அப்படிங்கிறது தான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து v வந்து 1/3. அதே மாதிரி r ப்ரொபோஷனல் டு உங்களுக்கு n/2/3. அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் 3 தான். நன்றி.